ரிஷப ராசிக்காரங்க வந்து ஒரு உறவுகிட்டேருந்து விலகி இருக்கணும்னா எந்த உறவா இருக்கலாம்? கண்டிப்பா மேடம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடி மாத பலன சொல்லிடலாம் மேடம். ம், ம். பொதுவாவே நம்ம எல்லா ராசியும் சொல்லிட்டு வர மாரி ரிஷபத்துக்கும் முற்பகுதி, பிற்பகுதின்னு தான் சொல்லப் போறோம். ஓகே. எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதை இல்ல, அது இல்ல, பூ தஞ்சாவூர்ல ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்படுறதுக்கான காலகட்டம். இந்த ஆடி மாசம் அப்படிலாம். ரிஷபத்துக்கு எதை எப்ப செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தப்பான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்த மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனா குடும்பத்துல கோவம் அப்படின்னா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுத்துரும். 2வது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா, அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிக் குடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவா எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சே லை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம். இல்ல கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவுங்க. இன்னைக்கு ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா. வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பா மேடம். பொதுவாவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாச காத்துக்கு அம்மியும் வந்து பாத்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள், ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து. அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசி மேம். இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாத பலன்? ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு உறவுக்கிட்டேருந்து விலகி இருக்கணும்னா எந்த உறவாக இருக்கலாம்?
கண்டிப்பா மேடம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடி மாத பலனை சொல்லிடலாம் மேடம். பொதுவாகவே நம்ம எல்லா ராசியும் சொல்லிட்டு வர மாதிரி ரிஷபத்துக்கும் முற்பகுதி பிற்பகுதின்னு தான் சொல்ல போறோம். ஓகே. முற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுயஸ்தானத்துல இருக்காரு. எனக்கு கோவமே வராதுங்க. வந்துச்சு அப்படின்னா அது வரும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த மாதிரி இப்ப எனக்கு கோவம் வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்லாம். எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை இல்லை, அது இல்லை, பூ தஞ்சாவூர்லாம் ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறதுக்கான காலகட்டம் இந்த ஆடி மாசம் அப்படின்லாம். அப்போ கோவத்தை குறைச்சிக்கணுமாங்க? வேண்டாம் வேண்டாம், கோவத்தை வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட ரெஸ்பெக்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப நாளா அன்புக்காக காலில் விழுந்து பெருசா எனக்கு மரியாதைலாம் வேணாம், எனக்கு என் கணவனோட ஆசை தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், என் குழந்தையினோட அன்பு தான் முக்கியம், இப்படியெல்லாம் யோசிச்சிருந்த ரிஷபம் நீங்க உங்களுக்குன்ற செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடிய காலகட்டம். ஆக கோவம் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத இடத்துல கோவப்பட வேண்டாம். ரிஷபத்துக்கு எதை எப்ப செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தப்பான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனா குடும்பத்துல கோவம் அப்படின்னு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியா செய்வேன். சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்காருல்ல, சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு, எதையும் கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வடிப்பேன் கல் எடுத்து அப்படின்னு சொல்லலாம். குட் செய்யட்டும். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன். பொதுவாக எனக்கு நடிக்கலாம் தெரியாது, பொதுவாக யாரையும் சாதுரியமாக யார்கிட்டையும் பேசலாம் தெரியாது. ஆனால் இப்போ புதன் வந்து உட்கார்ந்ததுனால எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்மார்ட்டான பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக பேச தெரியாது. மனசு என்ன சொல்லுதோ சொல்லிடுவாங்க. இப்போ மனசு சொல்கிறத சொல்ல மாட்டீங்க, புத்தி சொல்கிறத சொல்லுங்க, அதுவும் நல்லது அப்படின்லாம். 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் குரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலேஜ் ரொம்ப இன்டெப்த்தாக நான் வந்து கேதர் பண்ணுவேன் இந்த காலகட்டத்தில் அப்படின்லாம். ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் ஆசைப்படுறாங்கன்னா அவங்க 60 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அவங்களோட ஞானத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பக்காவாக சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஆடி மாதம். அதே மாதிரி 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது. அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெருசாக முன்னேற்றம் அப்படின்றதுக்கும். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சுக்கிரன், என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம்னு நான் நினைப்பேன். சுக்கிரனோட கேத்து இருக்கும்போது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கல. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சில பல உடல் சார்ந்த உபாதைகளை ரிஷபம் சந்திச்சாங்க. ஆனால் இப்போ சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம்ப்பா அப்படி நான் யோசிப்பேன். எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டேன், எனக்காக நான் வாழறேன் அப்படின்னு யோசிப்பேன். இது எல்லாமே நல்லது இல்லைங்களா மேடம்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்லாம். அப்புறம் பிற்பகுதி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிற்பகுதியில் செவ்வாய் வந்து 2. இது வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக பேசுறது, டென்ஷனாக பேசுறது. இது வந்து வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது யார்கிட்ட பேசும்போது 3வது நபர்கள் கிட்ட, குடும்பத்துக்கிட்ட கோவத்தை காமிங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்? தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது என்ன கோவம் வருது அப்படின்னாலும் கோவத்தை காமிக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒரு வார்த்தை, பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் கொள்ளும். இப்போ உங்களோட மதிப்பை கொள்ளும், உங்களோட மரியாதை கொள்ளும், உங்களோட நிம்மதியை கொள்ளும். ஆக எந்த 3வது மனுஷால் கிட்ட பேசும்போதும் யோசிச்சு பேசுங்க, கோவத்தை காமிக்காதீங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் யாருக்கும் பெருசா வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது வேண்டாம், தேர்ட் பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தில் போறார். முயற்சி ஸ்தானத்தில் புதன். ஒரு விஷயத்த நான் முதல்ல வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நான் என்ன நினைக்கிறனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தம்பி தங்கச்சினோட புத்திசாலித்தனம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம தம்பி தங்கச்சி ஆளாக்குறதுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவோம். முயற்சி ஸ்தானத்தில் புதன் அப்படின் போது நான் முன்னமே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க, எங்கள் கைக்கு வந்து சேரல. நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. குழந்தைங்கள வெளிநாடு அனுப்புறது, குழந்தைங்க வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு அம்மாவுக்கு காசு அனுப்புறது, அப்பாவுக்கு காசு அனுப்புறது, இப்படி சில சந்தோஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். 2028 வரைக்குமே ரிஷபத்துக்கு நல்லா இருக்குமே. ஸோ இந்த மாதம் அதில் ஒன்றும் விதி விலக்கு இல்லை, இந்த மாதமும் நல்லா இருக்குது. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பர்சன்ஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சு. அவங்க எந்த உறவோட விலகி இருந்தால் நல்லது? அதுதான் தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணேன். என்ன வேணா நினை, 3வது மனுஷங்க கிட்ட பேசும்போது பேசாது, ஜாக்கிரதையா. ஆமா, ஜாக்கிரதையா பேசு. அது யாரா இருந்தாலும் நம்மளோட தேர்ட் பர்சன்ஸ், நம்ம ரத்த சொந்தம் அல்லாத வெளி நபர்கள் கிட்ட ஜாக்கிரதையா. ரத்த சொந்தம் இல்லாத தேர்ட் பர்சன் கிட்ட
ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரிஷபராசி. மேம் இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ரெண்டாவது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய. ஆமா, இல்ல நீ வந்து MBBS முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். வேற சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.